தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மிடாஸ் M32R மிக்சரோட செட்டிங்ஸ் விண்டோவில் குளோபல் டேப் அதை பற்றி பார்ப்போம். குளோபல் டேப்பில் என்னென்ன பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்ப்போம். செட்டப்பில் வந்து நமக்கு நார்மலி குளோபல், கான்ஃபிகரேஷன், ரிமோட், நெட்வொர்க், நேம் ஆர் ஐகான், ப்ரீஆம்ஸ், கார்டு இவ்வளவும் டேபும் இருக்கும். இதில் வந்து இன்றைக்கி நம்ம ஜெனரல் டேப்பில் இருக்கிறது மட்டும் ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல ஜெனரல் டேப்பில் வந்து ஃபேர்ம்வேர் வந்து இதில் இருக்கிறது என்ன வெர்ஷன் இருக்குன்னுள்ளது நமக்கு காமிக்கும். நம்ம நார்மலி ஃபேர்ம்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா என்ன வெர்ஷன் ஃபேர்ம்வேர் உள்ளது காமிக்கும். அதுக்கு அடுத்தது என்னென்னு சொன்னால் சிஸ்டம் கண்ட்ரோல் வந்து ஷட் டவுன், ரீபூட், அப்டேட் ஃபேர்ம்வேர். ஷட் டவுன் சொல்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, நார்மலி சிஸ்டம் நம்ம கன்சோல் வந்து ஆனில் இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணதுக்கு டைரெக்டாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இந்த ஷட் டவுன் ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுன்னு சொன்னால் இதில் வந்து யூ கேன் சேஃப்லி சுவிட்ச் ஆஃப் தி கன்சோல் நோ அப்படின்னு சொல்லி இதில் காமிக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணோம். அது இல்லைன்னு சொன்னால் நம்ம ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் திருப்பியும் வெளியே வந்துடும். ரீபூட்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம கன்சோல் வந்து இப்போ நார்மலி ரன்னிங்கில் இருக்கும், நமக்கு ரீபூட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரீபூட் பண்ணிக்கலாம். ஸோ ரீபூட் பண்ணும்போது அது கேட்கும், டூ யூ ரியலி வாண்ட் டு ரீபூட் இந்த கன்சோல்னு கேட்கும். அப்போ இது என்ன பண்ணணும்னு சொன்னால், நார்மலி வந்து இந்த ஆடியோ வந்து டெம்பரரியாக ஆடியோ வந்து ஃபுல்லாகவே மியூட் பண்ணிக்கும். கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அது வந்து ரீபூட் பண்ணிக்கும், நம்ம கேன்சல் கொடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அப்டேட் ஃபேர்ம்வேர் அப்டேட் வந்து நம்ம நார்மலி பென்ட்ரைவில் அந்த ஃபேர்ம்வேரை வந்து லோட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணால் அது வந்து பென்ட்ரைவ்லேருந்து அந்த ஃபேர்ம்வேரை வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து இதில் 4.13 உள்ளது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபேர்ம்வேர். ஸோ அதனால் நம்ம இப்போ மாற்றுறதில்ல, இப்போ அப்டேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம இதை இப்போ யூஸ் பண்ணியாச்சுன்னா இந்த அப்டேட் ஃபேர்ம்வேர் நம்ம கிளிக் பண்ணால் அது வந்து யூஎஸ்பியை வந்து கனெக்ட் பண்ண கேட்கும். ஏன்னா யூஎஸ்பியில் வந்து நம்ம ஃபேர்ம்வேரை வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபேர்ம்வேர் அப்டேட் கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து ஆடியோ செட்டிங்கில் வந்து நமக்கு 48 kHz ஃப்ரீக்வன்சியும் இருக்கும், 44.1 kHz ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். நான் நார்மலி யூஸ் பண்ணுறது வந்து 48 kHz ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இந்த 44.1 kHz ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஆடியோக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. அதாவது இப்போ சிடி க்ரியேட் பண்ணோன்னா இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி ஆடியோ ஃபைல்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 44.1 kHz வந்து ஃபைன், அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுவே நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால், இப்போ இதில் வந்து சில டைமில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் வீடியோக்கு யூஸ் பண்ணுவோம். வீடியோக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 48 kHz சாம்பிளிங் ரேட் போடுறது நல்லது. ஸோ இந்த 48 kHz சாம்பிளிங் ரேட் வந்து நார்மலி செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அது ரெண்டு ஆப்ஷன், 48 kHz வந்து வீடியோ காம்பேக்டபிள், 44.1 kHz வந்து ஆடியோ மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கிளாக் சோர்ஸ் வந்து இதில் நமக்கு இந்த டெம்போ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது இல்லைன்னு சொன்னால் அந்த சிங்க்ரனைசிங் வார டைமில் இது வந்து எந்த கிளாக் சோர்ஸை வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்கும். இப்போ இதில் இன்டர்னலி ஒரு கிளாக் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பென்ஷன் கார்டு, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி கிளாக் இதில் சிங்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் AES 50, அது AESன்னு சொல்கிறது ஒரு ப்ரோட்டோக்கால், கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். அது நார்மலி அந்த ஸ்டேஜ் பாக்ஸஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேஜ் பாக்ஸஸோட கிளாக் யூஸ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணி சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்டர்னல், இப்போ வந்து என்னென்னா வேறு எக்ஸ்டர்னல் எதுவும் கனெக்ட் பண்ணாதனால இன்டர்னல், நார்மலி இன்டர்னல் கிளாக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது எக்ஸ்பென்ஷன் கார்டோடது நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ AES 50 நம்ம ஸ்டேஜ் கனெக்ட் பண்ணும்போதும் அது தேவையில்லை, ஏன்னா இன்டர்னல் கிளாக் யூஸ் பண்ணி அந்த AES 50 ரன் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலி வந்து இன்டர்னல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது வந்து ரீசெட் வந்து இதில் வந்து 4 டைப் ஆஃப் ரீசெட் இருக்கும். ஒன்று வந்து கன்சோல் ரீசெட், இன்னொன்று வந்து ஷோ டேட்டா ரீசெட், லைப்ரரி ரீசெட், ஃபேக்ட்ரி ரீசெட். ஸோ கன்சோல் ரீசெட் என்ன பண்ணணும்னு சொன்னால், அது வந்து நம்ம ஐஓஸ் ரூட்டிங் பண்ணியிருக்க ஐஓஸ், குளோபல் கான்ஃபிகரேஷன், ரூட்டிங், அது எல்லாமே வந்து நமக்கு ரீசெட் பண்ணிக்கும். அதுதான் கன்சோல் ரீசெட்னு சொல்கிறது. ஷோ டேட்டா ரீசெட்னு சொல்கிறது அது வந்து சீன்ஸை வந்து ரீசெட் பண்ணிக்கும். அதாவது நமக்கு இதில் சேவ் பண்ணி வச்சுருக்க சீன் எல்லாத்தையும் வந்து ரீசெட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் லைப்ரரி ரீசெட்னு சொல்கிறது, லைப்ரரியில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ப்ரீசெட், அதாவது நம்ம யூசர் சேவ் பண்ணி வச்சுருக்க ப்ரீசெட்ஸ் எல்லாத்தையும் வந்து அது வந்து ஃபேக்ட்ரி செட்டிங்ஸுக்கு கொண்டு போயிடும்.
ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து இந்த கன்சோல் வந்து நம்ம வாங்கும்போது எப்படி புதுசாக நமக்கு இருந்ததோ அந்த மாதிரி ரீசெட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் ரீசெட் கன்சோலோட ரீசெட், அதாவது கன்சோல் ரீசெட், டேட்டா ரீசெட், லைப்ரரி ரீசெட், ஃபேக்ட்ரி ரீசெட். அதுக்கப்புறமா வந்து பேக்கப் வந்து இது என்ன பண்ணிக்கணும்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த சீன் நம்ம பேக்கப் எடுத்தாச்சுன்னு சொன்னால் இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து பேக்கப் ஆயிரும். அதுக்கு வந்து பென்ட்ரைவை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு பேக்கப் பண்ணியாச்சுன்னு சொன்னால் இதில் வந்து என்னென்ன சீன்ஸ் இருக்கோ, என்னென்ன எஃபெக்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ, என்னென்ன ப்ரீசெட்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லா டேட்டாவும் வந்து இதில் வந்து சேவ் பண்ணிக்கும். ஸோ நம்ம பேக்கப் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த எக்ஸ்போர்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் சேவிங் லைப்ரரி இன் ப்ரோக்ரஸ். அப்போ இது என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லா சேனல் ப்ரீசெட்ஸும் இப்போ இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நம்ம யூஎஸ்பி ட்ரைவில் வந்து சேவ் ஆகும். இப்போ யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த யூஎஸ்பியில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சேவ் ஆகும். இனி நம்ம இந்த கன்சோலை வந்து ரீசெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு ரீஸ்டோர் பண்ணிக்கணும்னு சொன்னால் இந்த சேம் பேக்கப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த செகண்ட் ஆப்ஷன் இதில் வர்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு சொன்னால் டைம் அண்ட் டேட் வந்து நம்ம கன்சோல் வந்து வாங்கும்போது நம்ம புதுசாக வந்து ஃபீட் பண்ணணும். என்ன டேட்டு, என்ன ஹவர், என்ன மாதிரி வேணும்னு உள்ளது நம்ம இதில் வந்து ஃபீட் பண்ணிக்கணும். அதுதான் டைம் அண்ட் டேட். அதுக்கப்புறமா வந்து மெயின் எல்சிடி பிரைட்னஸும், எல்இடிஸ் பிரைட்னஸும், அதுக்கப்புறம் சேனல் எல்சிடியோட கான்ட்ராஸ்ட். மெயின் எல்சிடின்னு சொல்கிறது வந்து நமக்கு இந்த இருக்க டிஸ்பிளே. அந்த எல்இடிஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் நம்ம கன்சோலில் எல்லா இடத்துலையும் வர எல்இடி லைட்ஸ். அதுக்கப்புறமா இந்த சேனல் ஸ்ட்ரிப்ஸில் வர எல்சிடி அந்த சின்ன ஸ்க்ரீன்ஸ் வந்து அதோட பிரைட்னஸ். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலி வந்து நான் 50% எல்இடி பிரைட்னஸ் வந்து ஃபுல் வச்சுருப்பேன், மற்றபடி எல்லாமே 50% வச்சுருப்பேன். ஸோ இதுதான் இதோட குளோபல் டேப். ஸோ குளோபல் டேப்பில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் நம்ம நார்மலி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம குளோபல் டேப்பில் என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து இதோட கண்டினியூஷன், மீதுள்ள டேப் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன செட்டிங் இருக்குதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் பீஸ் பி வித் யூ. See you.